அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏயு கவுன்சிலிங்கோட அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, சார் இப்போ வந்து நமக்கு நிறையவே வந்து இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து நிறைய சேஞ்ச் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி என்னென்ன டேட்லாம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட் ஸ்லைடிங் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டாக வந்து 10th வந்து எல்லாருக்குமே வந்து அலாட் ஆச்சு. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம 12th அண்டு 15th வரைக்கும் நம்ம போயிட்டோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இமீடியட்டாக வந்து நிறைய பேர் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்து வந்தாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட் 1 வெரிஃபிகேஷனுக்கு வந்து எல்லாம் போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்து வந்ததுனால அதுக்கு டைம் கொடுத்தாங்க. ஓகே, நீங்கள் போயிட்டு உங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரிஜினல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணால் தான் உங்களோட சீட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைம் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 19ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதனால் நிறைய பேர் இது வந்து அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணதுனால நிறைய பேர் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சிருந்ததுனால இந்த இடத்துல வந்து 19ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. இமீடியட்டாக அவங்க வரல, யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அலாட் பண்ணிட்டு மற்ற எல்லா சீட்டையுமே வந்து வேகன்சியாக கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ வேகன்சியாக கிரியேட் பண்ண சீட்டை வந்து ஸ்லைடிங்கில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்லைடிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்லைடிங் 1 அண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து என்னைக்கு வந்தது, 17 சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்தது 22/12/2022 தான் வந்தது. ஓகேங்களா, அதோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24/12/2022 வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, நேற்று வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடிங் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. சார் நெக்ஸ்ட் ஸ்லைடிங் எப்போ வரும், நெக்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சீட் அலாட்மெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போவே வந்து இது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட்டுக்கு எப்போவே 22ஆம் தேதியே வந்து நெக்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட்டுக்கூட அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க இப்போ பேமெண்ட் பண்ணி ரெடியாக இருப்பாங்க இந்த சீட் அலாட்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா, இந்த ஸ்லைடிங் அண்டு சீட் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் 2 நமக்கு எப்போ வரும் அப்படின்னா 28 வரும், இல்லை 29ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த டைம்லேயே யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ, புதுசாக பே பண்ணவங்க, ஓகேங்களா, 24ஆம் தேதியோ 22ஆம் தேதி பே பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் என்னைக்கு வரும், 28 இல்லை 29ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இவங்க 28 வந்து சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக 31ஆம் தேதி கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 31/12/2022 கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா, 3. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சதுக்கப்புறம் ஸ்லைடிங் 3 வரும். ஓகேங்களா, ஸ்லைடிங் 3யும் சீட் அலாட்மெண்ட்டும் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இல்லைனா 4. ஓகேங்களா, ஸோ ஜனவரி 2023 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஸ்லைடிங்கும் அண்ட் ஆல்சோ சீட் அலாட்மெண்ட்டும். ஸோ 3 இல்லைனா 4ஆம் தேதி ஜனவரி 2023 நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த டேட் அண்ட் டைம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் எந்த டைமில் வரும், ஸோ நாங்கள் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டவனமாகவே இருந்தாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நமக்கு இப்போ இது வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கு. 28ஆம் தேதி இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு வந்து ரெகுலராக போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஓகேங்களா, 28ஆம் தேதி நடக்க போகுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டது வந்து காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து 3ஆம் தேதி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் காலேஜில் போய் கேட்டதுக்கு வந்து நமக்கு 6ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லாஸ்ட்டாக 24ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்க போனவங்கள்ட்ட கேட்டதுக்கு 6ஆம் தேதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 6ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான் இந்த டைமு. ஏன் அப்படின்னா இந்த டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இங்கேவே 3 நாள் வரும்போது அடுத்த சர்டிஃபிகேட் 4 அதாவது லாஸ்ட் ஸ்லைடிங்கும் அந்த சீட் அலாட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அந்த 4க்கு அப்புறம் போயிடும். 6ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஸோ எப்போ வரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கேட்டுருந்தாங்க. ஸோ நிறைய சேனல்லாம் மாற்றி சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி காலேஜ் ஓப்பனிங் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஆஃப்டர் பொங்கல். ஓகேங்களா, ஆஃப்டர் பொங்கல் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம அதுக்குண்டான உங்களுக்கு ரிப்ளைவை கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.